வெல்கம் டு மை ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப டீப். ஒரு பெண்ணோட வேலை இடத்துல வர்ற அசௌகரியம், உடல் மீதான பார்வைகள், சமூக அழுத்தம், மன உறுதி, பழக்கமாகுதல் எல்லாத்தையும் விரிவா சொல்ல போறோம். இது பல பெண்கள் தினசரி எதிர்கொள்ளுற ஒரு ரியல் சவால். கதை இப்போ கொஞ்சம் நீளமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேர் மஞ்சுளா, வயசு 27. சென்னையில ஒரு பிரபல 5 ஸ்டார் ஹோட்டல்ல கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்கறா. மஞ்சுளா ரொம்ப அழகா, புன்னகை நிறைஞ்ச, பேச்சு இனிமையான பொண்ணு. அவ அப்பா ஒரு சின்ன வியாபாரி, அம்மா வீட்டு வேலை பார்ப்பவர். குடும்பத்துக்கு ஒரே ஆதரவு மஞ்சுளா தான். அவ படிச்சு இந்த வேலை கிடைச்சப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஜாப் நல்லா இருக்கு, சம்பளம் கூடுதல், த ஃபியூச்சர் செக்யூர்னு அப்பா சொன்னாரு. முதல் நாள் அந்த வேலைக்கு போனப்போ சூப்பர்வைசர், இந்த பேரு விக்னேஷ், அவளை அழைச்சு சொன்னா, மஞ்சுளா, எங்க கஸ்டமர் சர்வீஸ் லுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கோட் இருக்கு. நீ சாரி போடணும். உடையோட நம்ம சாரி நேவலுக்கு 3 முதல் 4 இன்ச் வரை கீழே போட்டு பல்ல கொஞ்சம் தூக்கி, ஸோ ஹிப் சின்னதாக தெரியற மாதிரி இருக்கணும். ஆமா, ஹோட்டல் ஸ்டைல். கஸ்டமர்ஸ் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நீ அழகா இருக்க பட்ஸ், இது உனக்கு சூட் ஆகும். மஞ்சுளா முதல்ல அதிர்ச்சியானா, சார் இது கொஞ்சம் எதம் சௌகரியமா இருக்கும்னு சொன்னா, விக்னேஷ் சிரிச்சு, அடுத்து எல்லா பொண்ணுங்களும் இப்பறம் வர்க்கரைக்குது இப்படிதான் போடுறாங்க, இது நார்மல் செய்யும், நீ பழகிடுவே, இல்லைன்னா ஜாப் ரிஸ்க் ஆகிடும்னு சொன்னா. மஞ்சுளா வேலை இழக்க பயந்து ஓகே சார்னு சொல்லிட்டா. முதல் வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காலையில ஹோட்டலுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சாரி போட்டப்போ கண்ணாடியில பார்த்தா நேவல் கீழே கொஞ்சம் தெரியுது, ஹிப் சின்னதா வெளியே தெரியுது, பல்லு தூக்கினா இன்னும் தெரியுது. அவள் அந்த கைய கட்டி பல்லு இழுத்து மறைச்சுக்கிட்டே ஃப்ளோருக்கு வந்தா. முதல் கஸ்டமர் ஒரு பிசினஸ் மேன். அவனை செக்இன் பண்ணும்போது மஞ்சுளா, வெல்கம் சார், உங்க ரூம் ரெடின்னு சிரிச்சு சொன்னா. ஆனா அவன் கண்ணு நேரா அவள கண்ணுல இல்ல. ஸோ கீழே போய் ஹிப் பக்கம் நின்னது. அவன் பேசுறப்போ கூட கண்ணு அங்கேயே இருந்தது. தச்சி மஞ்சுளா முகம் சிவந்து போச்சு. அவன் கைய கட்டி பல்லு இழுத்து, என்ன ஹெல்ப் பண்ணலாம் சார் என்ன கேட்டா. அவன் சிரிச்சு, நீங்க அழகா இருக்கீங்க, சர்வீஸ் சூப்பர்னு சொல்லிட்டு போனான். அடுத்த கஸ்டமர்கள் எல்லாரும் அதே மாதிரி ஒருத்தர் அந்த சாரி ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லி கண்ணு கீழே வச்சான். இன்னொருத்தரும் பல்லு கொஞ்சம் அதிலேருந்து நகர்ந்துச்சு, அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சிரிச்சான். ஸோ சில போன் எடுத்து ஸ்னீக் ஷட்டபெண்ட் எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ மஞ்சுளா முதல்ல ரொம்ப ஒரு எம்பாரஸ் ஆன புசி பேச்சு நடுவில் நிறுத்தி கண்ணீர் விழுங்கிட்டே பல்லு இழுத்து மறைச்சா. லஞ்ச் பிரேக்கில் டாய்லெட்டுக்கு போய் அழுதா. ஏன பசை இப்படி பண்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் இன்னும் மனசுல கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா சூப்பர்வைசர் விக்னேஷ் பார்த்து, மஞ்சுளா ஸ்மைல் பண்ணு, கஸ்டமர் ஒருத்தரும் சந்தோஷமா இருந்தாதான் டிப்ஸ் ரிவ்யூ நல்லா வரும், இது உந்த ஜாப் பாட்டுன்னு சொன்னா. மஞ்சுளா கண்ணீர் தொடச்சு திரும்ப வேலைக்கு போனா. மாசங்கள் போக போக மஞ்சுளா மெதுவா பழக ஆரம்பிச்சா. அவள் மனசுல ஒரு மாற்றம் வந்தது. இது என் யூனிஃபார்ம் தான், இதை எதிர்பார்த்தே இந்த ஜாப் எடுத்தேன். அவங்க பார்வை என் மதிப்பை குறைக்காது, நான் என் வேலையை சரியா பண்றேன். இப்போ கஸ்டமர்ஸ் ஹிப் பார்த்தாலும் அவளந்து சிரிச்சு பேசுறா. வெல்கம் சார், உங்க ஸ்டே எப்படி இருக்கு அந்த நினைவு உங்க கண்ணுலயே பார்த்து கேட்குறா. அவங்க கண்ணு கீழே போனாலும் அவ செய்வதில்லை. அப்போ வெள்ளனே புன்னகை மாறாம தொடர்ந்து பேசுறா. சில சமயம் கிருஷ்வா, என்ன சார் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு அவங்கள குழப்புறா. ஒரு நாள் ஒரு ஃபேமிலி கஸ்டமர் வந்தாங்க, கணவன், மனைவி, குழந்தை. அந்த கணவன் அவளோட கண்ணுலே பார்த்து பேசினா, மேடம் உங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ்ன்னு சொன்னான். அந்த ஒரு நிமிஷம் மஞ்சுளாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் அப்படி இல்ல, சிலர் மரியாதையா பாக்குறாங்கன்னு இன்னும் நினைச்சா. வீட்டுக்கு அம்மாவிட்டம் சொன்னா, அது அம்மா முதல்ல இருந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ஆனா இப்போ பழகிட்டேன், நான் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா இந்த ஜாப் எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குது, குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா கண்ணீரோட பொண்ணு சொன்னுயமா இது தெரியும் பண்ணி, உன் மனசு வலிக்கலையான்னு கேட்டா. மஞ்சுளா சிரிச்சு வலிச்சது, ஆனா இப்போ வலி குறைஞ்சிருக்கு, என்னை நானே காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மஞ்சுளா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்பினா. சார், நான் பல்லாம் உன் வேலையை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா ட்ரெஸ் கோட் கொஞ்சம் மாத்தினா பெண் ஊழியர்களுக்கு கம்ஃபர்ட் அதிகமாகும், இது ஹோட்டலோட இமேஜுக்கும் நல்லதுன்னு. மேனேஜ்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணி சில மாசம் கழிச்சு ட்ரெஸ் கோட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் இன்னும் மரியாதையா போடலாம். மஞ்சுளா சிரிச்சா, எங்க ஒரு சின்ன முயற்சி வேலை செஞ்சிருக்குன்னு. இப்போ மஞ்சுளா தன் வேலையை நேசிக்கிறா. அவள் புரிஞ்சுக்கிட்டா, என் உடம்பு என்னோடது,
என் மதிப்பு என் வேலையால வர்றது இல்ல. ஓகே, மனசால, என் தைரியத்தால வருது. நான் எப்படி நினைக்கிறேனோ, அப்படிதான் உலகம் என்னை பார்க்கும். நேயர்களே, இந்த ஸ்டோரி மஞ்சுளாவோட பயணம் பத்தி, வேலையிடத்தில் வர்ற அசௌகரியத்தை எதிர்கொண்டு பழகி தன்னம்பிக்கையோடு நின்று கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்த ஒரு பெண்ணோட கதை. பல பெண்கள் இப்படி ட்ரெஸ் கோட், பார்வை, அவமானம் எல்லாத்தையும் எதிர்கொள்றாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு பலமா, ஒரு நம்பிக்கையா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இது டேஸ் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க. இது போல உங்களுக்கு நடந்திருக்கா?